ஹரி ஓம் கணபதி அங்கணபதி சக்தி கணபதி ஐயும் கிளியும் சவும் வாக்கிளியும் பால பரமேஸ்வரி வாக்கிலும் மனதிலும் முகத்திலும் மோகித்து நிற்க நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று விசுவாவாசு வருடம் கார்த்திகை மாதம் 15ஆம் தேதி 1/12/2025 திங்கட்கிழமை. இன்றைய திதி ஏகாதசி. இன்றைய இரவு 7:01 வரை, பிறகு துவாதசி. இன்றைய நட்சத்திரம் ரேவதி. இரவு 11:18 வரை, பிறகு அஸ்வினி. இன்றைய யோகம் வியாகதம். கரணம் வனிசை. நேத்திர 2 ஜீவன் 1. வளர்ப்பறை சித்த யோக கூடிய நாள். சுபமுகூர்த்த நாள். மோட்ச ஏகாதசி, கைசிக ஏகாதசி, சிராப்தி, சயன விரதம், வியாசரா, வைதரணி விரதம். மிக சிறந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் தெய்வத்தினுடைய அனுகூலம், தெய்வ கடாட்சம் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். இன்றைய நாளில் நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 வரை, பிறகு 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய குளிகை பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. ராகு காலம் காலை 7 மணி முதல் 7:30 முதல் 9 மணி வரை. நண்பர்களே, இன்றைய வாரசூலை கிழக்கு தென்கிழக்கு. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. பரிகாரம் தயிர். காலை 9 மணி 12 வரை வாரசூலை உள்ளது. நண்பர்களே, இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்த சந்தோஷத்தை கொடுக்கும். சிக்கல்கள் தீர்வாகும். மன உளைச்சல்களிலிருந்து விடுபட தெய்வ காரியங்களில் மிகவும் உகந்த நாளாக இன்றைய நாள். சுபமுகூர்த்த நாள். சுப காரியங்களில் கலந்து கொண்டு விருந்து உபசாரம், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். மேசத்தில் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம். பரணி நினைத்தது நிறைவேறும், எண்ணம் ஈடேறக்கூடிய நாள். கிருத்திகை மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். மன உளைச்சலும் சங்கடங்களும் வரக்கூடும். அதனால் எல்லா விஷயங்களிலும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் காண இருப்பது ரிஷபம், மிதனம், கடக ராசி நண்பர்களை பற்றி. இன்றைய நாள் உங்களுக்கு சர்வ காரியம் ஜெயமாக, மகாவிஷ்ணுவை வழிபட சர்வ தோஷமும் நிவர்த்தியாகும். வணக்கம்.